இந்த டேம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டேம் மேலே ஏறி வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேகமலை டேம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாகவும் இருக்குது. இது அந்த மதுக்கு தண்ணி திறக்கிற போகக்கூடிய வழி தான் இது. தண்ணி ரொம்ப ஃபில்டராக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குது. டேமோட ஃப்ரண்ட்டு பகுதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயப்பன்பட்டியில் இருக்கக்கூடிய சண்முகா டேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா 1986 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது 2004 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேமாக வந்து ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா தான் வந்து இந்த டேமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகமலையிலேருந்து வரக்கூடிய அருவியிலேருந்து வரக்கூடிய நீரை தான் வந்து தேக்கமாக வந்து இங்கே டேமாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. குடிநீருக்காகவும் இந்த டேம் வந்து பயன்படுதுங்க. இப்போ இந்த டேமை சிம்பிளாக ஒரு வீடியோவாக காமிக்கிறேன், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேம் மேலே ஏறி வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லோரும் வந்து அலோடு கிடையாது. இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வியூ மாதிரி பார்க்குறதுக்காக சிம்பிளாக இந்த டேம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திறந்து வர்றதுக்காக ஒரு மது மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த டேமோட வியூ வந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறதுக்காக வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேகமலையிலேருந்து வரக்கூடிய அருவியிலேருந்து வரக்கூடிய நீரை தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அவங்க சேமித்து இது வழியாக வந்து ஃபுல்லாக மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சு போயிட்டுருக்கோம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு. இங்கே ஏதோ கோயில் இருக்கு போலுங்க. இது தவிர என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேமை பற்றி சொல்லணும்னா முக்கியமாக விவசாய நிலங்கள் வந்து பயன்படுத்து குடிநீராகவும் பயன்பட்டு இருக்குது. டேம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஏரின்னு வேறு சொன்னாங்க. இந்த ஏரியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஏரியா இருந்தாலும் இந்த பெரிய ஏரியே வந்து ஒரு டேம் மாதிரியே உருவாக்கியிருக்காங்க. இது அந்த மதுக்கு தண்ணி திறக்கிற போகக்கூடிய வழி தான் இது. அங்கே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி மதுக்கில் வந்து தண்ணி போகுது அப்படின்றதையும். இது ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி உருவாக்கி அந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் தான் தண்ணி வந்து போயிட்டுருக்குது. கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸு வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் அழகாக நடந்து நம்ம போகக்கூடிய சூழ்நிலைகளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலௌடுலாம் யாருக்கும் கிடையாது. இருந்தால் நம்ம சேனல் வந்து எல்லோரும் நம்ம தேனி மாவட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுக்காகவே ஒரு இடத்தையும் தேடி தேடி நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வாங்க, அந்த தொட்டியில் தண்ணி போயிட்டுருக்கு, அந்த தொட்டியில் போய் பார்க்கலாம்.
ஸோ மக்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களுக்கு விளைச்சலுக்காகவே இந்த நீர் வந்து திறக்கப்பட்டு தண்ணி வந்து போயிட்டு இருக்குது. இந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஃபில்டராக கிளியராக இருக்குது. எனக்கு எட்டலை, ஆனால் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். கூலிங்காகவும் இருக்குது, தண்ணி ரொம்ப ஃபில்டராக இருக்குது. இந்த தண்ணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிநீருக்கும் இந்த தண்ணி யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வீட்டுகளுக்கு வந்து தெரு பைப்புகளில் வந்து நம்ம குடிநீராகவும் வந்துகிட்டு இருக்குதுங்க. நல்லா கூலிங்காக இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குது. இதில் ஒரு குளியல் போடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் போட முடியல. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு குளியலை போட்டிருப்பேன். ஒரு ஆள் இருக்கும்ல இது. கண்டிப்பாக இருக்கும். நான்லாம் முழுகிடுவேன். இது டேமோட ஃப்ரண்ட்டு பகுதி. இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்கலாம். இதே நீங்கள் வந்து மழை காலத்தில் வந்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சிகளாகவும் இந்த டேம் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை சீசன் கம்மியாக இருக்கிறதுனால டேமில் வந்து பாதி அளவு தான் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மேல் வழியிலேருந்து இந்த நீர் வந்து இறங்குறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அருவியே வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த சீனரி வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.